கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் டிவைன் வேர்ல்டுடாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்துல சூழ்நிலையில மனுஷருடைய உதவியை தான் நிறைய மனிதர்கள் நாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 14:11 பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. இது யாரு சொல்றது பாத்தீங்கன்னா, யூதாவின் ராஜா ஆகிய ஆசா தேவனை நோக்கி சொல்றாருங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. ஆசா ராஜா கர்த்தருக்கு நன்மையும் செம்மையுமானதை செஞ்ச ஒரு ராஜாக்கள்ல ஒருத்தனா இருக்கிறாங்க. அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது. ஒரு எத்தியோப்பியா ராஜா அவங்களுக்கு எதிரா வர்றாங்க. இவங்க கிட்ட ஆசா கிட்ட இருக்கிற காலாட்கள் அந்த ஆர்மி போர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா எத்தியோப்பியா ராஜா ஒரு 10 லட்சம் பேரை கூட்டிட்டு வராருங்க. அப்போ ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. செப்பத்தா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு போருக்காண்டி அணிவகுத்து நிக்கிறாங்க. அந்த செப்பத்தா அப்படின்ற மீனிங் என்னன்னு பாத்தீங்க ஹீப்ரூல அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வாட்ச் பிளேஸ், அதாவது கண்காணிக்கிற இடம்னு அர்த்தங்க. ஏசு உங்களை என்ன சூழ்நிலையில இருந்தாலும் கண்காணித்து கொண்டிருக்கிறார், அதை மறந்து போகாதீங்க. அந்த இடத்துல ஆசா ராஜா தன்னுடைய ஆர்மி பலத்தை அவர் பார்க்கல. அவங்க எதிரா வருகிற ஆர்மி பலம் பெருசா இருக்கு, அதையும் பார்க்கல. தேவனை சார்ந்திருந்தாங்க. அவன் தேவனை நோக்கி சொல்லுகிறான், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அப்படி தேவனை நோக்கி நீ துணை நில்லுங்க ஆண்டவரே, நாங்க உங்க சார்ந்திருக்கிறோம்னு சொல்லி ராஜா தேவனை நோக்கி கேட்கும் பொழுது கர்த்தரே அந்த யுத்தத்தை நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எத்தியோப்பிய ஜனங்களையும் அந்த ஆர்மி போர்ஸையும் முறியடித்தார் என்று சொல்லி அதுக்கு அடுத்து வருகிற வசனங்களில எழுதியிருக்கிறதுங்க. இந்த நாளிலையும் நீங்க பயப்படாதீங்க. ஒரு இக்கட்டான சூழ்நிலை உங்களை மிஞ்சி வருகிற சூழ்நிலையா இருக்கலாம், உங்களை மிஞ்சி ஒரு புயலா இருக்கலாங்க, உங்களை நோக்கி வருகிறதா இருக்கலாம், நீங்க அந்த இடத்துல இருக்கீங்கன்னு இருக்கலாம். ஆனா நீங்க மாத்திரம் இல்லைங்க, அது கண்காணிக்கிற இடமா இருக்கிறது. தேவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான்றதை மறந்துடாதீங்க. அவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா உங்க கண்கள் யாரை நோக்கி கொண்டு இருக்கிறது? உங்க கண்கள் யாரை தேடி கொண்டிருக்கிறது? தேவனை சார்ந்து தேவனை தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அமைதியில் உள்ள சமாதானம் உள்ள வாழ்க்கையை உங்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.